எல்லாருக்கும் வணக்கம். This is Karthika. Welcome back to my channel Mommy Diaries. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி. ஆனா இந்த கிரேவி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுல நம்ம மசாலா நம்மளே வறுத்து அரைச்சு செய்வோம். இந்த ரெசிபி நான் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சோ வாங்க இந்த ரெசிபி பார்க்க போலாம். First இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னலாம் பார்த்தலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு 6-7 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டியில் இந்த குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போது இந்த எடுத்து வச்ச மசாலா பொருள் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும் மசாலா எல்லாமே. இப்போ மசாலா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 துண்டு பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதை வதக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி மட்டன் எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவும் நம்ம சேர்த்துடலாம். மசாலா போட்டு 1 மினிட் வதக்குனதுக்கப்புறமா நம்ம மட்டன் ஸ்டாக் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு இன்னும் கூட தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி மட்டன் ஸ்டாக் மட்டும்தான் ஊற்றினேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசாலா அரைக்கும் போது அது கூட தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.